ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. டிஆர்பி தொடர்ந்து அவங்களோட வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் ஒரு பத்திரிகை செய்தி வெளியாகுது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் ரொம்ப மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த எஸ்ஜிடிக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ப்ரெஸ் நியூஸை படிச்சிடலாம். ப்ளஸ் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. 2023 to 2024 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிக்கையின் 1/2024 நாள் 9/2/2024 படி 21/7/2024 அன்று ஒளியியல் குறி அங்கீகாரம் ஆப்டிக்கல் மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் OMR மூலமாக தேர்வு நடத்தப்பட்டது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு அந்த வழக்கையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீர்ப்பாணை நாள் 18/3/2025 இணங்க அந்த தீர்ப்புக்கு இணங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான அதில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேசிய விடைக்குறிப்புகளின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விருப்பம் தேர்வர்கள் 28/3/2025 முதல் உண்மையிலிருந்தே 3/4/2025 பிற்பகல் 5 மணி வரை ஆசிரியர் தேர்வுவாரி இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும். தபால் மூலமாகவோ அல்லது பிற வழி முறையீடுகள் மூலமாகவோ ஏற்கப்பட மாட்டாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு அதை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும்னு கையேடுகள் கைடு நோட்ஸு இது எதுவுமே ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ள பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய ஏ சீரியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வித் தமிழ் லாங்குவேஜ் இன் பார்ட் பி தற்காலிக விடைக்குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும். சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அரசாணை நிலை எண் 49 மனிதவளத்துறையின் 23/5/2022 தேதியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளின்படி மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் அதாவது PWD கேண்டிடேட்ஸ் பகுதி ஏயில் உள்ள 1 முதல் 30 வரையிலான கட்டாய தமிழ்மொழி பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பியில் வினா எண் 31 முதல் 150 வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம். PWD கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோன்னா இது கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கணும் அவசியம் இல்லை. 31 150 வரையும் பார்த்துட்டு ஆட்சேபனை தெரிவித்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியான முடிவு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே இருக்குது. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.